Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் குக்கிங்கில் ஒரு டின்னருக்கு ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ இது நார்மல் கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் அரைச்ச மாதிரி நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அடுப்பில் தான் விறகு அடுப்பில் தான் சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா பொருள் சேர்த்துக்கிறோம். 2 அனீஸ் பூ, பட்டை, பிரிஞ்சி இலை, மராத்திப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. இந்த மசாலா ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்துப்போம். நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்டவ்வில் சமைக்கிறத விட விறகு அடுப்பில் சமைக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் சமைக்கலாம். ஸோ இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் கொடுத்துருங்க. உப்பும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம், குழம்பு வைக்கல. அதனால் தக்காளி நல்லா மசியலாம். அந்த மசிகிற அளவுக்கு நல்லா தக்காளியும் வதக்கிடலாம். நம்ம தீ பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விறகு கொண்டாந்து வச்சேன். ஸோ அடுப்பில் சமைக்கிறது தீ நீங்கள் அதிகமாக வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துப்போம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு அரிஞ்ச வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தக்காளி, அதே அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் அளவுக்கு ஒரு பிடி அளவுக்கு புதினா தழை. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இது உங்களுக்கு தனி வாசனையும் இருக்கும், குழம்போட டேஸ்ட்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். கிரேவிக்கு இந்த பேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். நீங்கள் தனியாக வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதை போட்டு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, அந்த பச்சை வாடை போகிற வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் வதக்கி விட்டாலே போதும். வேறு எதுவுமே கிரேவிக்குன்னு ஸ்பெஷலாக நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இது மட்டும்தான். எப்பவுமே நான் பெருசாக எதுவும் பண்ணி செய்ய மாட்டேன். வீட்டில் உள்ள சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே போதும். கொஞ்சம் வேலை எடுத்து செஞ்சாலே நமக்கு குக்கிங் நல்லாவே வரும் நமக்கு. ஸோ இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கட்டும். தண்ணி வதங்குற அளவுக்கு, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்குவோம். அதுக்குள்ளே ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அதுக்கு அரிசி போடுறதுக்காக போயிட்டேன். போட்ட அரிசியை போட்டு களைஞ்சி கிண்டி விட்டுட்டு திரும்ப இதை வதக்கி விட்டோம். இது நல்லா வதங்கி உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு பிரியாத அளவுக்கு வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒட்டிடும். அப்படி ஒட்டி வர சமயத்தில் உருளைக்கிழங்கும் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனும் சேர்த்துக்கலாம். நான் கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் நான் இங்கே ஒன்றும் கட் பண்ணலை, வெறும் கழுவி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை சேர்த்து இப்போ இதுக்கு என்னென்ன போடுறேன் பாருங்கள். 1/2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் கரம் மசாலா. என்கிட்ட இருக்குது குட்டி ஸ்பூன், அதனால் நான் அதில் 3 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பெரட்டிடுங்க. தண்ணி நீங்கள் நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால தண்ணி நீங்கள் அதிகம் ஊற்ற தேவையில்லை. நான் என்ன தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னாக்கா, அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் நான் ஊற்றுறேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணி சமையலை சேர்க்குறது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்கள் உண்மையிலே அரிசி களைஞ்ச தண்ணி சமையலில் சேர்த்து பாருங்கள். அது ஒரு வித வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ தண்ணி நிறையா ஊற்றலை நான். நம்ம கிரேவி அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக லிமிட்டாக தண்ணி ஊற்றி, லிமிட்டானா எவ்வளோ சொல்கிறது, அதாவது சிக்கன் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சிக்கன் வேக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இடையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வச்சது 1/2 வானல் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3/4 வானல்கிட்ட தண்ணி வந்துருக்கும். ஏன்னா அது எல்லாமே சிக்கன் தண்ணி விடுறது உங்களுக்கு, அதுலேயே நல்லா சிக்கனும் வெந்துடும் பாருங்கள்.
எவ்வளோ இப்படி வந்துருச்சு பாருங்கள். இது நல்ல கிரேவியாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி வந்து அடுப்பில் வைக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ ஃபுல்லாக சிக்கன் கிரேவி ஒரு 20 நிமிஷம் கழித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கனை வந்து 20 நிமிஷம் போல் வேக விட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இப்போ இந்த தேங்காயை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கிளறிட்டு கொதிக்க விட தேவையில்லை. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விட தேவையில்லை. எப்போவுமே நான் கிரேவி வச்சேன்னா தேங்காயை அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதில் தேங்காய் பாலை தான் நான் சேர்ப்பேன் நான். இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டி வந்துடும். உங்களுக்கு தீயின்னு அடக்கி வச்சுட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டோம்னாக்கா நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நைட்டு டின்னருக்கு உங்களுக்கு தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.